ஆளுங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி படங்கள் வருது. தமிழ் படம் ஜெய் பீம், ஷார்ட் பட்டா அந்த மாதிரி படங்களுக்கு கூட அங்கீகரிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி படங்களை கூப்பிட்டு அங்கீகரிங்க, இல்ல வரி விலக்கு பண்ணுங்க, மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நம்ம வீதி தோறும் வந்து நம்ம என்ன டாஸ்மாக் கடை இருக்குன்றதோட இந்த படத்தை பார்த்தா எங்கன்னா ஒரு மூலையில குடிக்கணும்ன்ற எண்ணம் ஆரம்பிச்சுக்கிறதே தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டா குடிய கட்டுப்படுத்திடலாம், டி அடிக்ஷன் சென்டர் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒயின் ஷாப்பை மூட ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் இந்த படத்தை பரிசீலனை பண்ணி எதனா ஒரு வரி விலக்கோ இல்லை இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு ஒரு அவார்டோ கொடுத்தா நம்ம நாடும் நாட்டு மக்களும் இளைஞர்களும் கலைஞர்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இந்த படமும் பார்த்து வெளியே எனக்கு தெரியுது. அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க படத்தை. சோமோட ஆக்டிங் வந்து MS பாஸ்கர் அண்ணனுக்கு நிகராக அழகா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 10-11 உட்காந்து படம் பார்த்து வெளியே வர அந்த ஒரு என்ன சொல்கிறேன் பந்தா இல்லாமல் இருக்கிறதும் சரி. இந்த மாதிரி படங்களில் ப்ளூ நீலம் ப்ரொடக்ஷன் எடுத்து பண்ணுறதே நாங்கள் வந்து ஒரு சார்ந்த மக்களுக்கான இது இல்லை, நான் ஒட்டுமொத்த மக்களுக்கானது எங்க ப்ரொடக்ஷன்ன்றதா சொல்ல விரும்புதோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்னன்னா எனக்கு பாதிப்பு என்னன்னா இதை வச்சு மிஸ்கினை பத்தி எல்லாருமே பேசினாங்க. மிஸ்கின் குடிச்சிட்டாரு, வாத்தாங்க அம்மான்னு பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, சபன் ஆகிய தெரியலன்னு. ஆனா இந்த படம் பார்த்த கூட உட்காந்து இந்த டைரக்டர் ஏன் மிஸ்கின் அண்ணனை ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல கூட்டு போய் விடல, அவரையும் கொஞ்சம் காப்பாத்திருக்கலாமே, நல்ல கலைஞராச்சு, அவரை குறை சொல்றதோட அவரை குடிக்காம பாத்துக்கிறதும் கூட இருக்கிறவங்களோட பழக்கம் இல்ல, ஒத்துழைக்கல, அவரை வச்சு நீங்க ப்ரமோஷன் தர்றீங்க. ஒரு நல்ல டைரக்டரை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல, அவருக்கும் குடியை விட்டு அவரும் வெளியே வரணும். 4 பேரை கூப்பிட்டு குடிக்கிறத பெருமையா பேசுறாரு, அது தப்புன்றதையும் நம்ம புரிய வச்சிருக்கணும்ல, அதுவும் நம்ம தப்பு தானே அப்படின்றது அந்த எனக்கு புரியுது. அதுவும் இந்த படம் பார்த்ததுனால அது புரிஞ்சு. இல்லைன்னா ஏன்னா 75% குடிக்கிறானுங்கண்ணா, 75% குடிக்கிறானே இல்லை அதான் டீம் அங்க இருக்காங்க, அங்க வர சொன்னாங்க. அப்படியே எடுத்துட்டு இருக்காங்களே, இல்ல அது அங்க வந்து பேசிட்டு போங்க. எந்த படம் கேக்குறீங்க நீங்க? பார்த்தா பாட்டில் இல்ல, நான் பாட்டில் ராதா எல்லாத்தையும் எடுத்துக்கிறதா? பாட்டில் ராதா இப்போதான் பார்த்து வரோம். நீலம்லேருந்து வர மற்றொரு ஸ்பெஷல் மூவி இது. என்னென்னா நீலமில் ஒரு படம் தயாரித்து வெளியில் வருதுன்னா அது ஒரு சோஷியல் மெசேஜாவோ இல்லை வேறு ஏதாவது இருக்கும். இதுக்கு முன்னால் அந்த படத்தோட இந்த பாட்டில் ராதா வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நீலத்துலேருந்து. ஏன்னா இது வந்து ஒரு ஜாதி படமாவோ அந்த மாதிரி திருப்பி நினச்சிருவேன்னா இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் தான். ஒரு குடி நோயாளியை பற்றியான ஒரு படம். இன்றைக்கி சொசைட்டியில் தெரியும் எல்லாத்துக்கும், மக்களுக்கு அவ்வளோ எல்லாமே தெரியாமலாம் இல்லை. இன்றைக்கி ஒரு ஆளுகால் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்குது, அதனால் என்னென்ன பின் விளைவுகள் இருக்குது, அதனால் என்னென்ன விபத்து, அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது இதில் ஒரு குடும்பம் அதனால் என்ன எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ எமோஷ்னலான ஒரு நம்ம அழுதுகிட்டே இருப்போம், அடுத்து ஒரு இன்னொரு செகண்டில் சிரிச்சிருவோம். ஷார்ட்ஸாக இன்சர்ட் ஷார்ட்ஸாக நிறையா ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தரம் அவரோட நடிப்பு, அதுக்கப்புறம் இவங்க சஞ்சனா ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, அவங்களோட இதுவும் இதாக இருக்குது. இதில் நான் ஒரு குரு சோமசுந்தரோட தம்பி ரோல் பண்ணியிருக்கேன். இது மக்கள் நம்ம படத்தில் பண்ணியிருக்கிற ஆள் படத்தை சொல்கிறத மக்கள் பார்த்துட்டு அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவான்னு இருக்கிறேன். ஏன்னா செலிப்ரிட்டி ஷோவில் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டேரக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓரளவு படத்தை இந்த மாதிரி படத்தை வந்து எடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து சொசைட்டியில் இன்றைக்கி 2 விஷயம் தான் இன்றைக்கி அதிகமாக ஃபோக்கஸ் ஆகுது. ஒன்று லிக்கரு, இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் சம்மந்தமான. இது 2 தான் இன்றைக்கி அடிக்ஷனில் இப்போ நம்பர் 1 அடிக்ஷன். அது இல்லாமல் நிறையா இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, மொபைல் அடிக்ஷன், அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன். கண்டிப்பாக பாட்டில் ராதா ஒரு தவிர்க்க முடியாத படமாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இல்லை, நல்ல அந்த ஒரு சமுதாயத்தில் இளைஞர்களும் மற்றவர்களும் வந்து இந்த குடியினால் போதை வசத்தினால கெட்டு போகிறாங்க. அவங்க கெட்டது இல்லாமல் அந்த குடும்பம் கெடுது. இந்த குடும்பம் கெட்டது இல்லாமல் மற்ற அந்த பகுதி மக்களும் கெட்டு போகிறாங்க. ஏதோ அவங்க வந்து திருந்துறதுக்கு கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுதான் அந்த கிளைமாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தூக்கு மாட்டிக்கிறாரு தற்செயலாக, அது கடவுள் நிர்ணயம் பட்டதோ என்னன்னு தெரில, அது அருந்து போகுது.
இல்ல கதை சொல்லாதீங்க. ஆமாம். பரவாயில்ல. இப்போ பட் இது டைரக்டர் மெயினாக என்னன்னாக்கா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து கடையெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க, குடின்றாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து அதெல்லாம் வேண்டாம். லிமிட்டாக குடித்தா குடிச்சிங்க, அளவு மீறி போச்சுனாக்கா உங்கள் உயிருக்கு ஆபத்து, குடும்பத்துக்கு ஆபத்து, குடிக்காமல் இருங்கோ அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் இராணுவ அதிகாரி, ரிட்டையர் ஆன பிற்பாடு நானும் குடித்தேன். நானும் சாவர நிலைமைக்கு போயிட்டு தான் இந்த ஐக்கியத்தில் வந்து இது வாங்கினேன். அதனால் எனக்கு இன்விடேஷன் கிடச்சிது, இது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது ஒரு நல்ல கருத்து, ஆபாசமாக இல்லாமல், அந்த அட்ராக்டிவ் இல்லாமல் சமுதாயத்துக்கு போய் ரீச் ஆகுது. இது எந்த அளவுக்கு அவங்க பணம் போட்டாங்க அவங்களுக்கு லாபம் கிடைக்குமோன்னா அந்த கடவுளை தான் தெரியும். பட் நிச்சயமாக படம் பொழுதுபோக்கா போகுதா இல்ல காமெடியா? ஐயோ, அதாவது நான் ஒரு செகண்ட் கூட வெளியே வரல. எனக்கு வந்து யூரின் ரொம்ப இதுவாச்சு. இல்லை கடைசியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல கருத்து. எங்கேயுமே எதுவும் ஒரு மிஸ்டேக் கிடையாது. சமுதாயத்தை திருத்தணும் சார். அதான் சமுதாயத்தை தெரிஞ்சு ஆகணும். திருந்தாள்னாக்கா அவங்க மனதிலே இல்லை, அவங்க மனதிலே கிடையாது. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதை டார்கெட் பண்ணிட்டாங்க? இதை புரிஞ்சுக்கணும், இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்க முற்படணும். ஆமாம், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாண்ணா. என்ன கதை மெசேஜ் சொல்ல வராங்க? இல்லை ஆக்சுவலாக அந்த குடி போதையிலால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட ரீஹாபிலேஷன் லைஃப் தான் இது. ஸோ அதான் செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்டு செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்த ஹீரோ குரு சார், சஞ்சனா மேம், அண்ட் அந்த குழந்தைங்க எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது தன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துல காமெடில உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது நிறைய காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி. ஆமாம், மாறன் சார் கலக்கியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஓவராலா படத்துக்கு வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் குடியில அடிக்ட் ஆனவங்க வெளில வருவாங்க. கண்டிப்பாக. இப்போ ஆக்சுவலாக வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வரோம், ஒரு அம்மா வந்து கண் கலங்கிட்டே போகிறாங்க அந்த கிளைமேக்ஸ் சீனை பார்த்துட்டு. அப்போ எந்த லெவல் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு, இது நம்ம ஜென்ஸ் ஓகே கனெக்ட் ஆவாங்க, அதை தாண்டி லேடிஸ் இன்னுமே கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வரும்போது அவங்க அம்மா சேலையால் கண்ணை தொடச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப கனெக்ஷனாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது படம். குடும்பத்தோட ஆக்டிவிட்டி சார் ஹீரோ அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, பிரிச்சிட்டாரு மனுஷன். அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக சஞ்சனா மேம் நடிச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க, சின்ன பசங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அது அப்புறம் நம்ம ஜமா படத்தோட அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. காமெடியா ஒர்க் அவுட் ஆகும். மாறன் சாரோட டைமிங் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். வேற சாங்ஸ்ல சாங்ஸ் செம்மையாக இருந்தது. சாங்ஸு அந்த டான்ஸ் அதில் ஆடி இருப்பார் டிம்பாப்பான்னு சொல்லி, ஸோ அவர்லாம் செம்மையாக ஆடி இருக்காரு அந்த ஆக்டர். ஸோ ஓவரால் நல்லா வொர்த்தபிள் வாட்ச் ஆகும். கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. ரியலா பண்ணிருக்காங்க, செமையா இருந்தது. உங்களுக்கு யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? யாரோட ஆக்டிங்னா ஹீரோ நல்லா பண்ணிருக்காங்க. எப்படி கட்சி படம் அவங்க சொல்லுங்க. நல்லா இருந்ததுங்க, செமையா இருந்தது. ஓகே, நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க, இந்த மாதிரி கதைகள் பக்கத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்லயே பார்த்து நம்ம வீட்லயே நடந்த கதைய ஸ்டோரியா எடுத்த மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இதுல ஃபீல் பண்ணீங்க, எந்த அளவுக்கு ஃபீல் ஆகி பாத்தீங்க? எந்த அளவுக்கு ஃபீல் பண்றோம்னா அந்த லைஃப் எல்லாம் அனுபவிச்சு இப்ப நல்லபடியா இருக்கிறோம் இல்லையா, அதை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. நிறைய ஃபேமிலி திருந்தி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு நேரத்தில் இப்படிதான் இருந்தேன். சென்டர்ல ட்ரீட்மெண்ட் சென்டர் 1-2 ட்ரீட்மெண்ட் சென்டர் சேர்த்து இன்னைக்கு ஒரு குடி இல்லாமல் ஒரு 9 வருஷமே என் மனையோட சந்தோஷமா வாழ்றேன். சூப்பர் லைஃப், அந்த லைஃப் தான் இங்கே காட்டுறாங்க, நல்லா இருக்கு வாழ்க்கை. பார்க்கும்போதே கண் கலங்குது. படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லுங்க. அது எந்த ஃபீல் ஆனீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. என்ன ஃபீல் ஆனோம்னா நல்லபடியா திருந்தி நல்லா இருக்காங்க இல்லையா ஃபேமிலி, இந்த மாதிரி ரியலாவே இருக்கிற எல்லாருமே திருந்தி நல்லா இருக்கணும்ன்றது தான் எங்களோட ஆசை. அது ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பாக இருந்தது. விடிகாலையில் 3 மணி 4 மணிக்கு அந்த மாதிரி ஷூட், ஏன்னா க்ரௌட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற டைமில் பண்ணோம். இறங்கி ஓட சொன்னார், ஓடும்போது எனக்கு தெரியாது, அந்த இருட்டிலேருந்து ஒரு 4-5 நாய் வேறு வந்து துரத்துச்சு கூடவே. ஸோ அதனால் அது அந்த செட்டே வந்து பயங்கர கலகலப்பாக ஒரு ஹிலேரியஸ் மூமெண்ட் ஆயிடுச்சு. அது 2-3 டேக் போச்சு. 2-3 டேக்கும் சொல்லி வச்ச மாதிரி அதே நாய்கள் திருப்பி வந்து துரத்துது ரோட்டில். அதனால் எனக்கு ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு சீக்வன்ஸ் அது. ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன், நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்ததை விட இன்னும் பெட்டராகவே இருக்கேன். இந்த படத்துல அரசாங்கத்தை அவங்க தான் பதில் நிற்கிறாங்க, எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணிருக்காங்க அரசாங்கம் காமெடியா? இது வந்து அரசாங்கத்தை டார்கெட் பண்ணியும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து இங்கே ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். நீங்கள் இதே பக்கத்து ஸ்டேட் எங்கேயாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரைவேட்டு தானே உங்களுக்கு. ஸோ இது குறிப்பிட்ட அந்த ஆஸ்பெக்ட்லேயே போகலை. இது வந்து மோர் ஃப்ரம் இந்த பாதிக்கப்பட்டவங்க சைட் ஆஃப் இதுதான் பேசியிருக்க வழிய
நம்ம இந்த பாலிசிஸோ விற்கிறவங்கள பற்றியோ எதுவுமே பேசல. நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஓகே. டைரக்டர் கட்சி எப்படி இருக்கு இந்த படத்துல?